கிறிஸ்துவில் அன்புமிக்க இறை சமூகமே, தூய பவுலடிகளாருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 உள்ள இறை வார்த்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஒரு அழகான கிராமத்தில் பல்வேறு திறமைகளுடைய மாணவன் தன்னுடைய மேல்நிலை படிப்பை முடித்துவிட்டு வாழ்க்கையில் இந்திய அரசால் நடத்தப்படுகின்ற யூபிஎஸ்சி என்ற அந்த குடியுரிமை தேர்வை எழுத ஆசைப்படுகிறான். தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய ஆசையும் தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்கின்ற பொழுது, அந்த பெற்றோரும் அவனுடைய கனவையும் அவனுடைய ஆசையும் நிறைவேற்ற பயிற்சி வகுப்பிலே சேர்த்து விடுகிறார்கள். தன்னுடைய பயிற்சி காலத்தில் நல்ல பயிற்சியும் அவன் பெற்றுக்கொண்டு வருகிறான். ஆனால் காலங்கள் கடக்கின்ற பொழுது அவன் எந்த இலக்கோடு அந்த தேர்வை எழுத வேண்டும் என்று பயிற்சி எடுத்தானோ அந்த இலக்கில் சற்று சறுக்கள். இந்த உலகம் நவீன வளர்ச்சியடைந்த அறிவியல் மயமான உலகத்தில் தன்னுடைய சிந்தனைகளை சிதறவிடுகிறான். தன்னுடைய பாதையிலே அவன் தவறுகிறான். தன்னுடைய அந்த இலக்கில் அவன் அடைவதற்கான முயற்சிகளிலிருந்து அவன் சற்றே பின்வாங்குகிறான். சறுக்கல்கள் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் எப்படி அல்லது ஏன் நிகழ்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் தன்னை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராத ஒரு காரணத்தினால், அல்லது ஒரு மனிதன் தன்னை ஒழுங்குபடுத்தாத ஒரு காரணத்தினால் இந்த சறுக்கல்கள் ஏற்படுகின்றன. மிகச்சிறந்த கால்பந்து வீரர் ரொனால்டோ 90 நிமிடத்திலே அவருடைய வெற்றியானது களத்தில் நிர்ணயிக்கப்படுவதில்லை. மாறாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னையும் தன்னுடைய சுய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அவர் ஒழுங்குபடுத்தி தன்னை கட்டுப்படுத்தி அந்த செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய அந்த சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய பயிற்சியை மேற்கொண்ட காரணத்தினால்தான் வாழ்நாளில் அவர் மிகச்சிறந்த ஒரு சாதனையாளராக மாற முடிந்தது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே இந்த வளர்ச்சியடைந்த நவீன உலகத்தில் நாம் பயன்படுத்துகின்ற அறிவியல் சார்ந்த சாதனங்கள் நம்மை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும். நாம் பயன்படுத்துகின்ற ஊடகப் பொருள்கள் நம்மை தவறான வழிக்கு அழைத்து செல்லும். நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே சறுக்கல்கள் ஏற்படுவதற்கு பல வழிகள் நம்மை நெருக்கும் அல்லது அழுத்தும். எனவே இவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு மாற்றத்திற்கான அழைப்பை, மாற்றத்திற்கான ஒரு வாழ்வை வாழ்வதற்கான ஒரு அழைப்பைத்தான் தூய பவுலடிகளார் சுய கட்டுப்பாடு என்ற 1 கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் மிக தெளிவாக நமக்கு விளக்கிறார். உலகில் மிகச்சிறந்த உளவியல் அறிஞராக கருதப்படுகின்ற நெப்போலியன் ஹில் என்ற உளவியல் அறிஞர் தன்னுடைய புத்தகத்தில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மிக தெளிவாக கூறுகிறார். அதில் அவர் குறிப்பிடுவதில் மிகச்சிறந்த ஒரு கருத்தாக, கோபம் நிறைந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் கோபப்படாத ஒரு மனிதனாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் என்று. இந்த கோபம் நம்மை சுய கட்டுப்பாட்டிலிருந்து, நம்முடைய செல்ஃப் டிசிப்ளின் என்ற அந்த பண்பிலிருந்து நம்மை சறுக்கல்களுக்கு அழைத்து செல்லும். எனவே பாவமாகிய அந்த கோபம் நம்முடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு அமைதியும் இரக்கமும் கருணையும் கொண்ட அந்த உள்ளத்தோடு வாழ்வதற்கான ஒரு வழியைத்தான் தூய பவுலடிகளார் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பிருக்கிறார். அதில்தான் அவர் சொல்கின்ற வார்த்தை, பந்தயத்தில் ஓடுபவர்கள் அநேகர்கள், ஆனால் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது இந்த உலகம் சார்ந்த ஓட்டத்திலே, இந்த உலகம் சார்ந்த பந்தயத்திலே ஓடுகின்றவர்கள் அழிந்து போகின்ற இந்த பரிசை பெறுவதற்காக ஓடுகிறார்கள். ஆனால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்கான நம்முடைய இலக்கை நோக்கி, நம்பிக்கை வாழ்க்கையில், அதாவது நிறைவாழ்வை நோக்கிய
அந்த வாழ்வு நிலைத்த வாழ்வாக அமைய நம் நம்பிக்கை பயணத்திலே ஓட முயற்சி எடுக்க இந்த காலத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் வளம் மீந்து அழைப்பு எடுக்கிறார். எனவே புதிய வாழ்விற்கான மாற்றத்தை நோக்கி பயணிக்க நாம் முற்படுவோம். இத்தவக்காலம் நமக்கு அது உறுதுணையாக இருக்கட்டும். இறையருள் உங்களையும் நம் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.